2019ஆம் ஆண்டு நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கு பல அதிர்ச்சி தரும் தகவல் கிடைத்திருப்பதாக சிபிசிஐடி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கடந்த 2019 ஆண்டு நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் பல அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகியுள்ளது. பல மாணவர்கள் 2 மாநில நீட் தேர்வு எழுதியுள்ளதும் தேர்ச்சி பெற்றதும் விசாரணை தெரிய வந்துள்ளது. எதில் அதிக மதிப்பெண் வருகிறதோ அதை வைத்து அரசு மருத்துவக் கல்லூரி சேர்ந்தது அம்பலமாகியுள்ளது. ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய மாணவர்கள் விவரங்களை தேசிய தேர்வு முகமை தராமல் வழக்கை இழுத்தேற்று வருவதாக சிபிசிஐடி நீதிமன்றம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற நீட் மருத்துவ நுழைவுத் தேர்தல் முறையில் ஈடுபட்டதாக கூறி வழக்கு பதிவு செய்யப்பட்ட சென்னை சேர்ந்த தருண்மோகன் மீது வழக்கு செய்ய வேண்டும் அதற்கே மனு தாக்கல் செய்தார். அதில் மருத்துவக் கல்விக்கு நீட் நுழைவுத் தேர்வில் மாணவன் ஒருவனுக்கு ஆள்மாறாட்டம் தேர்வு செய்து புரோக்கராக செயல்பட்டார் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற நீட் மருத்துவக் கல்விக்கான நுழைவுத் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்ந்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த சென்னை மாணவர் உறுதியா என்பதை சந்தேகத்தாடி விசாரணை செய்வதில் அச்சு வெளியானது. இந்த சம்பவம் மாணவர்களை அழிச்சி ஏற்படுத்திய வழக்கை தமிழக அரசு சிபிசிஐடிக்கு மாற்றியது. இதில் சிபிசிஐடி விசாரணை நீட் தேர்வு முறையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை தொடர்ந்து விசாரணை செய்வதற்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட இதில் மாணவர்கள் முகவரியில் வெளி மாநிலங்களில் டெல்லி, ராஜஸ்தான், கல்கத்தா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஆள்மாறாட்டம் செய்த ஏஜென்ட்கள் மூலம் சில மாணவர்களுக்கு தேர்வு எழுதியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் மாணவருக்கு 2-3 மாநிலங்கள் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு வரும் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை எதிர்மன்றம் சேர்த்து பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர்.